தம்பி, படிக்கிற டைமில் உங்களை டெய்லியும் பாட்டிலோடு தான் பார்க்குறேன். தெரியும்ண்ணா. நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அண்ணா அண்ணா வண்டியை வெளியே நிறுத்தியிருக்கேன், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆஹா, இந்த கச்சடா காடியை யார் தூக்க போகிறா? டேய் குமார், கார்த்தி வந்துட்டான்டா. ஏய் வாடா குடு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. டேய் இப்பயே பாதி முடிஞ்சா? மாறுபாடு காரணமாக இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆயிரும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்னடா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க போல, சூப்பர். கவின் ப்ரோ கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்களா? மாவட்டம் அவலாஞ்சில 34 என்ற அதிக கவியே நம்ம கோக்குடா. பதிவாகியிருக்கிறது. அதே போன்று மேல்பவானியில 22 சென்டிமீட்டர் அளவுல அதிக மழை அளந்து பதிவாகியிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்துல அடிக்கிற மலைக்கு லீவ் விடாம எக்ஸாம் வச்சு உயிரை வாங்குறாங்கடா சாமி. பேப்பர்ஸ்லாம் அப்போவே கிளியர் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த அரியர் பேப்பர்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கவே தேவையில்ல. கிளியரா? நான் 7,00,000க்கு என் பேப்பர் நான் கரெக்ட் பண்ணா கூட பாஸ் ஆக மாட்டேன்டா. சிரிக்காதரானே, இந்த டைமும் பேப்பர்ஸ் கிளியர் பண்ணலன்னா வீட்டில் தொலைச்சு கட்டிடுவாங்க நீ. சரி சரி விட்றா. அவனை பாரேன், ஜாலியாக ஜூஸ் குடிச்சுன்னு இருக்கான். இந்த டைமாச்சும் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவாடா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஹலோ, ஆமாம் அவன் தான். ஏன் அப்படியா? சரி சரி விடு, நான் சொல்லிக்க. ம் ஓகே பாய். யாருடா? ஆ அது ஒன்றும் இல்லைடா, என் ஆள் கூப்பிட்டுருந்தா. கார்த்தியோட ஆள் என் ஆள் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டலாமா. யாரு? ஏன் ஆளா? எது இவனுக்கு ஆளா? என்னடா புதுசாக இருக்கு? புதுசெல்லாம் இல்லைடா, ரொம்ப பழசு. 12th தலைவன் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு மட்டியாடா நீ? ப்ரொப்போசலாம் இல்லை, நான் ஒழுங்காக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான் நடுவில் இப்படி பேசு, அப்படி பேசு, இப்படி மெசேஜ் பண்ணு, அப்படி மெசேஜ் பண்ணு சொல்லி இப்போ சொதப்பியே போச்சு. ஆ அப்புறம் அந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் எத்தனை வெளியே சொல்லாமல் இருந்த. டேய் நீ மூடு சரியா? உன் ஆள் மட்டும் என்ன யோகியமா? உங்கள் மேட்ரு உங்கள் வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா என்ன? இல்ல. அவளே இழுக்கிறப்போ உன் ஆளோட அண்ணன் நம்ம உனக்கு தெரியுமா இல்லையா? என்ன ஆச்சு? அவங்க அப்பா அவனுக்கு பெரிய செய்வனை வச்சான். செய்வனை வச்சதுல அவன் செத்தான். அடுத்து நீ தாண்டி. செய்வனியா? இன்னும் வேற நம்புறானுங்க. பாதி பேர் நம்புறாங்க, பாதி பேர் நம்பல. நானும் நம்பல. டேய் இவன் சரக்கு அடிக்காமல் எதோ வளர்றான்டா. என்னமோ ஆயிடுச்சு இவனுக்கு. நான் நம்பல, ஆனால் எவனாவது வச்சு விட்டா தான் தெரியும் இருக்கா இல்லையான்னு. சரித்தான். டேய் யாராச்சும் டார்ச் ஆன் பண்ணுங்கடா. பண்றேன்டா. டேய் ஃபோன்ரா, ஆல்ரெடி ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கு. டேய் இதுக்கே உன கல் விட்டுருச்சு. அதான் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, ஏடா பயப்படாம. பேசுனதுக்கு இப்படி பயப்படுற? பயம்லாம் இல்ல, மூட நம்பிக்கை தானே, நடக்கவா போகுது. சரி, அப்போ மலைக்கு இருட்டுக்கும் சேர்த்த மாதிரி கேம் விளாட்லாமா? நல்லா இருக்கும்ல? நாளைக்கு பஜ்ஜி வேணா சாப்பிட்லாம்டா, கேமெல்லாம் வேண்டாம். சும்மா இருங்க திம்பிள், எப்போ பார்த்தாலும். சரி அப்படின்னா நீயே ஒரு கேம் சொல்லு. டேய் ஓஜோ போடலாமா? தன்னை நினச்சேன்டா, எப்போ பார்த்தாலும் ஓஜா போர்டு பிளடி மேரின்னு. தலைவர் இப்போ புது கேம் சொல்லுவாரு, சொல்றா. சரிடா நானே ஒரு கேம் சொல்கிறேன். ரீசெண்டாக ஜாப்பனீஸ் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். அந்த ஃபிலிமில் ஒரு கேம் தான் அது. ஜாப்பனீஸ் ஃபிலிமு? டேய் இடா சொல்கிறேன். அந்த கேம் பேர் யாக்கு. யாக்குனா ஜாப்பனீஸில் பேட் லக்னு அர்த்தம். அந்த கேம் எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாசம் செட்டப் மாதிரி வச்சு நம்ம 4 பேர் பேரையும் எழுதி ஒரு ட்ராப் பிளட் விடணும். விட்டா 24 ஹவர்ஸில் செத்துருவேன். எப்படி தானோ ஒரு ட்ராப் பிளட் விட்டா எல்லாருமே செத்துருமா? என்னடா பேசுற நீ? டேய் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், ஆடுறது ஆடாததும் உங்கள் இஷ்டம்டா. கரண்ட்டு போன டென்ஷனில் நீங்கள் வேற என்ன மொக்க கேம்க்கே பயப்படுறீங்க? சரிடா, என்ன மொக்கைக்கமோ நானே ஃபஸ்ட் எழுதுறேன்.
ஆனால் நான் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே எழுதணும். ஓகே தானே? ம். சரி, அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் பொறுமையாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ம். 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 வா. சரி, 12 மணி ஆச்சு. உதவுமா? மூஞ்சிலே அடிக்கிறான் பாரு. அடே, யாரா அது இந்த நேரத்தில்? ஒருவேளை உன் சித்தப்பாவா இருக்குமோ? அந்த ஆள் ஏன்டா இந்நேரத்துக்கு வரப்போகிறான்? டேய், நீங்கள் எப்படியே பேசிகிட்டே இருங்கடா. நான் போய் பார்க்குறேன் யாருன்னு. யார் ப்ரோ நீங்கள்? என்ன வேணும்? ப்ரோ, நான் பக்கத்து காலேஜ் தான் பிஜி பண்ணுறேன். என்னோட கார் என்னாச்சுன்னு தெரியல ப்ரோ. மேபி அன் இஷ்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் மெக்கானிக் தெரியுமா? சரி ப்ரோ, இந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வேணா பேசி பாருங்க. சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. டேய் கார்த்தி, யாரா வந்திருக்கா? டேய், யாரும் இல்லை, பக்கத்து காலேஜ் பிஜி ஸ்டூடெண்ட். அண்ணா என்னோட காரில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, கொஞ்சம் வரீங்களாண்ணா? நான் அட்ரஸ் வந்து வெள்ளக்கிணர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம், நேதாஜி ஸ்ட்ரீட், 4th கட்டணம். சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், வாங்க. இந்தாங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. டேய் கார்த்தி, நீங்கள் வெளியே பேசினாலாம் கேட்டுட்டு இருந்தேன்டா. அவர் வெளியே மலையில் நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காரலாம்ல? ப்ரோ, மெக்கானிக் வர வரைக்கும் உள்ள இருந்துக்கிறீங்களா? சரி ஓகே. காலேஜ் போகிறக்கே காண்டா இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ காலேஜும் போயிட்டு டிரைவிங்கும் பண்ணுறீங்க? நல்லா சம்பாதிக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம் தம்பி. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ வேணா கூட அவன் 4 சவாரி பொடி, 4 காசை பாரு. ஐயோ ப்ரோ, எனக்கு காரே ஓட்ட தெரியாதே. நீ எருமை மாடு மாதிரி இருக்க, கார் ஓட்ட தெரியாதா? டேய் நிறுத்துங்கடா ப்ரோ. எனக்கு மட்டும் இல்லை ப்ரோ, இங்கே இருக்க எவனுக்குமே ஓட்ட தெரியாது. அட ஒன்றும் இல்லை ப்ரோ, நாங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். வேணா நீங்கள் எங்களுக்கு ஆக்டிங் டிரைவராக வாங்களேன். போகலாமே, போகலாம். ப்ரோ, உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் வருது? அதான் ஃபஸ்ட்லாம் ஒரு நாளைக்கு 5 ரைடு வரும். ஒரு 2000-2500 போகும். இப்போ தான் என்னன்னு தெரில, வண்டி ஓட மாட்டேங்குது. கம்மியோடே நின்றுச்சே ப்ரோ. இது கிடக்குது நம்மகிட்ட இல்லாத காரா? ப்ரோ, நீங்கள் வருவீங்கன்னு தெரில, 2 பேருக்கு தான் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்தாங்க சாவி. லவ் பாக்ஸில் 2 குவார்ட்டர் இருக்கும். யாராவது போய் எடுத்துட்டு வாங்க. ஆ? என்ன ப்ரோ இதெல்லாம் விட்டு இருக்கீங்களா என்ன? ப்ரோ, ஒரு பயங்கரமான கேம் ஒன்று, அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பயங்கரமாக கேம்னா செத்து போயிடுவோமா என்ன? ஜக். சரியான மலை. அம்மா
இந்தாங்க ப்ரோ உங்கள் சாவி. ஹலோ, இது என்ன சொல்கிறீங்க? ஆம்புலன்ஸா? ஹலோ ஹலோ, தெரியலடா, யாரோ ராங் நம்பர் போல. அடிக்கிற மலைக்கு ஆனால் போதையை போட்டு வளரிட்டு இருப்பான். வைடா போன. டேய் எனக்கு பசிக்குது, நான் ஏதாவது சாப்பிட செய்கிறேன். டேய் எனக்கும் சரி சரிடா. டேய் கவின் எனக்குண்டா. இந்தா கொட்டிக்க. ஷோ, என்னடா கரண்ட் இது? போது வருது போது வருது. சை. மழை தரையை தொறக்குள்ள கட் பண்றானுங்களே, எப்படிரா? டேய் கேண்டில் வெளிச்சம் பத்தாது போலடா. இப்போதைக்கு வர மாதிரி தெரில. கால் டார்ச் இருக்குது, யாராவது எடுத்துருவாங்க. ரைட்டு, எவனை போகிற மாதிரி தெரில, நானே போகிறேன். சாவி கொடு. ஆமாம், நான் ஒரு டே. என்ன கதவு திறக்கணும்? டே கதவு திறக்கடா டே. அடே என்னடா டே. டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதன்னு சொன்னால் கேட்குறானடா அவன். கீ எங்கடா வச்சிங்க? என்கிட்ட கேட்குற? அவன் தான் வச்சுருந்தான். நான் தான்டா வந்தேன், ஆனால் வெஸ்டன்டா டோர்லயே. அடே திறங்கடா யபா. சாவியை தொலைச்சிட்டு தேடுறதே வேலையை வச்சுட்டு கொண்டா. போ எல்லாரும் தேடு போ. ப்ரோ எங்களுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரி ப்ரோ, ஓகே. ஸோ நானும் கவினும் மேலே போய் தேடுறோம். நீ ஒரு ரூமில் போய் தேடு. ப்ரோ நீங்கள் கிச்சனில் போய் தேடுங்க. சாவி தேட சொன்னால் சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க? இந்த இருட்டில் எங்கேன்னு தேடுறது? ஃபோனும் கையில் இல்லை. டேய் கவினு, அவன் ஆளே ஒரு தினுசாக இருக்கான்டா. என்னவா வேணாலும் இருக்கட்டும்டா. முதல்ல மெக்கானிக் வந்தோடனே வேலையை முடிச்சு அமுச்சு விட்றலாம். கரெக்டு தான், ஆனால் 2 டூப்ளிகேட் கீ போட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? டேய் கவின், கார்த்திக் சீக்கிரம் வாங்கடா கீழே. டேய் வேடிக்கை பார்க்காம ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கடா. டேய் இருடா பார்க்குறேன்டா முதல்ல. டேய் மூச்சே இல்லடா. டேய் குமார், டேய் எந்திரா. டேய் குமார், டேய் எந்திரா. டேய் குமார், டேய் குமார், டேய் என்னாச்சு? டேய் என்னடா பண்ண? டேய் கார்த்தி, நீ போலீஸை கூப்பிட்றா. போலீஸ் வந்தால் தெரிஞ்சது யார் என்ன பண்ணான்னு.
டேய் நல்லா யோசிப்பார். நல்லா வரும்னு சொன்னேன். நீ தான் நல்லா கூப்பிட்ட. சும்மா. டேய் அமைதியாக இருங்கடா, எந்த ஃபோனுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. சின்ன பசங்களா வெளியே வந்து நடக்கிறதே வேறடா. பேசிக்கிட்டே இருக்கேன், கட்டத்து விடுங்கடா. என்ன ஆச்சுன்னு தெரியிற வரைக்கும் நீ இங்கேயே இரு. டே நவீன், நானும் கார்த்தி மேலே ரூமில் ஏதாவது கீ கிடைக்குதான்னு பார்க்குறோம். அது வரைக்கும் நீ இவனை இங்கேயே பார்த்துக்க. இந்த கச்சரா வண்டிக்கு ப்ரொடெக்ஷன் ஒரு கேடு. அண்ணா அண்ணா, டே கவின், இங்கே வந்து பாருடா, வாட்ச்மேன் வந்திருக்கான். அண்ணா 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 கேக்குதா அண்ணா? அண்ணா அண்ணா நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம் அண்ணா. அண்ணா இங்க பாருங்க எங்களை. டேய் போறாரா கார்த்தி அவரு. அண்ணா அண்ணா அண்ணா. என்னடா ஒன்றுமே கேட்கலையாடா அவருக்கு? அடச்சி, என்ன மயிர்தாண்டா நடக்குது இங்க? ஒரு விஷயம் கூட உருப்படியா நடக்க மாட்டேங்குது. ஒருவேளை நான் சொன்ன இந்த கேம்னால அதெல்லாம் நடக்குதோ? கேமும் இல்லை ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போகிற வழியை மட்டும் பார்க்கலாம். டே கவின், டே கார்த்தி, நீ நவீனை கூப்பிடு. இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போகிறேன்னு மட்டும் பாரு. டேய் இருடா, எங்கடா போற? டேய் எதுக்குடா போட்டோ உடைக்கிற? டே கவின், டேய் என்னடா? எல்லா ரூமும் பார்த்தாச்சு. கடைசியாக இருக்கிறது ஒரு ரூம் மட்டும்தான். நீ தாங்க அந்த கடைசியாக வந்த. பாத்தியா? இல்லடா. போய் தேடு போ. டே கார்த்தி, டே கார்த்தி இருக்கியாடா? டே கார்த்தி இருக்கியாடா? டே இருக்கீங்களாடா? டே கார்த்தி, டே எங்கடா இருக்கீங்க? டே டே நவீன், டே நவீன் உனக்கு என்னடா ஆச்சு? டே நவீன் எந்திரா. டே நவீன் எந்திரா. டே நவீன் எந்திரிடா. டே நவீன். டே குமார், இது எல்லாமே பண்ணது அசோக் தான் டாக்டர். எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டது அவன் தான். அவன் என்னையும் கூட கொள்ள தான் பார்த்தான். உங்களுக்கு புரியல கவின், we had this conversation already. மிஸ்டர் கவின் கிருஷ்ணா, உங்களுக்கு இருக்க கண்டிஷன் பேர் ஸ்கிட்சோஃப்ரெனியா. கவின், உங்களால் மற்றவங்க மாதிரி நார்மலாக இருக்க முடியாது. உங்களை விட்டு போனால் உங்கள் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. கவின், இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதான் உண்மை. போன மாதம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன ட்ரிப்பில் நீங்கள் மட்டும்தான் சின்ன கழுத்தோட உயிர் பொழைச்சிங்க. டேய் செம போடுறா. டே கேம் ஆடுவோமா? ஆமாம், என்ன கேம் வேணாலும் ஆடலாம்டா. ஆனால் இவன் சொல்கிற கேம் மட்டும் ஆடவே தேவையில்ல. கேமுக்கு ஒன்றும் இல்லாமல் ப்ரோ அதெல்லாம் ஒரு மயிறு ஆகாது ப்ரோ. நான் போதும். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கொல்லலையா? ஆக்சிடென்ட்லேயே செத்தாங்க. ஆப்வியஸ்லி கவின், இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு யுவர் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க.
ரிஸ்வந்த் உள்ள வாப்பா. அப்போ எனக்கு க்யூரே ஆகாதா டாக்டர்? கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பேனா? க்யூர் பண்ணலாம் கவின். எப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இல்லைங்கிறத உங்கள் மைண்ட் அக்செப்ட் பண்ணுதோ இப்போ கண்டிப்பாக இதை க்யூர் ஆகும். கவின், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாக்குனால தான் இருந்தாங்க, நீங்கள் நம்புறீங்களா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்னால் நம்பாமல் இருக்க முடியாது டாக்டர்.